நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். அது உள்ளுணர்வு, மனசாட்சி, ஏதோ ஒண்ணு நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பான். அது நல்லவனாவும் இருப்பான், கெட்டவனாவும் இருப்பான். சில நேரம் நம்மள மோட்டிவேஷன் பண்ணுவான், சில நேரம் நம்மள தற்கொலை சொல்லி டிமோட்டிவ் பண்ணுவான். ஒருத்தன் என்னன்னா நம்ம தனிமையா இருக்கப்போ ஆறுதல் கூறுவான், இன்னொருத்தன் நம்ம ஜாலியா இருக்கப்போ நம்ம கூப்பிட்டு ஞாபகப்படுத்தி நம்மள டிப்ரெஷன் ஆக்குவான். இப்படி அண்ணி நம்பி ரெமோன்னு எல்லாருக்குள்ளயும் இருப்பாங்க. இது மாதிரி எனக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்லிட முடியாது. அதுல சிலரை மட்டும் இன்ட்ரோ பண்றேன். வணக்கம், இட்ஸ் மீ மயிராண்டி. ஃபர்ஸ்ட் எவனை இன்ட்ரோ பண்றது? இவன் இருந்து ஆரம்பிப்போம். பையன் ரொம்ப நல்ல பையன், நான் டிப்ரெஷன் மட்டும் ஆக்குவான். வாழ்க்கை நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கும். திடீர்னு ஏதாச்சும் ஞாபகப்படுத்தி செல்ஃப் டவுட், ஓவர் திங்கிங் கொண்டு வந்து நம்மள டிப்ரெஷன் குழியில தள்ளிடுவான். இவன் நம்மள டிப்ரெஷன் ஆகிறதுக்கு அதிகமா கையாளுற விஷயம் என்னன்னா கம்பாரிசன். எடுத்துக்காட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு இருப்போம். அப்ப எவனாச்சும் வந்து ஒருத்தன் புதுசா பைக் வாங்கிடுமா, இல்லாட்டி இத்தனை நாள் நம்ம கூட ஜாலியா பேசிட்டு இருந்தவன் இப்ப பாடுறா வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சா எவனாச்சும் எடுத்துடுவான். அது போதும், அவன் பாரு அதை பண்றான், இவன் பாரு இதை பண்றான், நீ பாரு வெட்டியா நொட்டிட்டு இருக்கன்னு நைட்டுல நம்ம டிப்ரெஷன் ஆழத்துல மறந்துட்டு கிடப்போம். அனைவரும் நம்ம அப்பா அம்மா இருந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதையும் கம்பேர் பண்றது எல்லாமே இருந்து எப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்றதா கூட பரவாயில்ல. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட் எப்படி கொஞ்ச நாள் திரும்பி உருப்பிடாம போயிடுவான்ட்டு. எங்கேயோ ஒரு நாட்டுல எவனோ ஒருத்தன் நம்ம வயசுல இருக்கவன் எதையோ ஒன்று சாதிச்சிருப்பான். அவனுக்கு மாறு உன் வயசு தான், அவன்லாம் என்னென்ன பண்றான், நீ தான் இருக்கியே. நம்ம வயசு பசங்களை விடுங்க, நம்மளோட சின்ன வயசு பசங்களாம் எதோ சாதிக்கிறானுங்க. அவனுக்கு சாதிக்கிறது கூட பரவாயில்ல, இந்த வயசுல லவ் பண்ணி நம்மள சோதிக்கிறானுங்க பாருங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப லவ், டேட்டிங், மீட்டிங், ரன்னிங்னு ஓடிறானுங்களே, இவனுக்கு மட்டும் நம்ம கண்ணில் பட்டானுங்க. இந்த நேரத்துல தான் இவன் கூட இன்னொருத்த வந்து செய்வான், டிமோட்டிவேட்டர். சிவனும் சக்தியும் சேர்ந்தா பாசுடா. நீ ஒண்ணுத்துக்கும் லாய்க்கல, நீ வேஸ்ட், தண்டம் தண்டம் தண்டம், முட்டாள், தற்குறி, ஜோக்கர், வெட்டி, சோம்பேறி, வேஸ்ட், தோத்துக்கிட்டே இருக்கே மாறா. இது அவ்வளவுதான், கேவலமா இருக்க. நீலாம் எதுக்கு இருக்க, செத்தராமே. இப்படிப்பட்ட நல்ல சொற்கள் கேட்டுட்டே இருக்கும். நம்மளே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லாம் விட்டு வெளியே வந்து ஏதாச்சும் புதுசா பண்ணலான்ட்டு வருவோம். அந்த நேரம் பார்த்து உனக்கு இதெல்லாம் வராது, உன்னால இது முடியாது அப்படின்னு சொல்லி நம்மள திருப்பி கம்ஃபர்ட் ஜோனுக்கே கூட்டு போயிடுவான். டிமோட்டிவேட்டரை இன்ட்ரோ பண்ணியாச்சு, அடுத்து மோட்டிவேட்டர் வருவான்னு நினைப்பீங்க. அவன் நைட்டு 12 மணி மேலதான் வருவான். வந்து நைட்டு ஃபுல்லா காலையில் இருந்துருச்சு, அதை பண்றோம் இதை பண்றோம்னு மோட்டிவேஷனா கொடுப்பான். காலைல அலாரம் அடிக்கிறப்ப வருவான்னு எதிர்பார்ப்போம். பட் அவன் வரமாட்டான், செட்டு வரமாட்டான் வரமாட்டான். அடுத்து கடைசியா மோஸ்ட் ஆஃப் டைம் இவங்க கூட தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இவன் எப்படின்னா அமைதியா இருக்கப்பயோ இல்ல நம்ம தனிமையா இருக்கப்பயோ வந்துருவான். எனக்கு எப்படின்னா இந்த தனியா ரோட்டை நடந்து போயிட்டு இருக்கப்ப இருக்காப்புல மனிதர்கள் வந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆகும். எப்படி அவங்க எல்லாம் கடந்து செல்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல இந்த பார்வையற்றவங்க எல்லாம் கையை பிடிச்சி ரோட்டை கிராஸ் பண்ணி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க எல்லாம் கடந்து போறதுக்கு இவன் தான் நிறைய டைம் உதவி பண்ணுவான். நம்ம தப்பு செஞ்சா கண்டிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு நல்ல விஷயம் செஞ்சா சூப்பர்டான்னு சொல்லி பாராட்டுறதா இருக்கட்டும், சில சமயம்லாம் நம்மள்ட்ட யாராச்சும் உதவி கேட்பாங்க. அப்போ நம்ம காதில் கேட்டும் கேட்காத மாதிரியே வந்துடுவோம். அந்த மாதிரி சமயங்கள்லாம் நீ அப்படி வந்தது தப்புன்னு நம்மள்கிட்ட சொல்லி உணர வச்சு நம்ம அது திருப்பி அது வருத்தப்படுறப்ப சரி பரவாயில்ல விடு அப்படின்னு தட்டி கொடுக்கறது எல்லாமே இவன் தான். நம்ம மேலே நமக்கு ஒரு லவ் இருக்குன்னா அதுக்கு நமக்குள்ள இருக்க இவன மாதிரி சில ஆட்களால தான். இது மாதிரி உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட தொடர்ந்து பேசுங்க. நீங்களா இருக்கிறது அவன்கிட்ட மட்டும்தான். அவனுக்கு தான் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது, உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாமே தெரியும். அவன்கிட்ட நீங்க எதுவுமே மறைக்க முடியாது, அவன்கிட்ட பொய்யும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தான் அவன் தான் நீங்க. அவ்வளவுதான். டாடா பாய்.